ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகிறவரே, சத்தியத்தை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியில் கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கின்றோம் என்ற சத்தியத்தை நாம் தியானித்தோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர், உயிர்த்தெழ பண்ணின ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியின் ஆவியிலும் வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின ஆற்றல் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியின் ஆவியிலும் இருக்கிறது. ரிசரக்ஷன் பவர், உயிர்த்தெழ பண்ணின ஆற்றல். இந்த சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுக்குள் என்ன அதிகாரம், என்ன இடம், கிறிஸ்துவுக்குள்ளான அடையாளம், இதை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படி என்றால் என்ன? இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் என்பது தேவனுடைய வாழ்வை, வல்லமையை குறிக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழப்பண்ணின ஆற்றல் இன்றைக்கு ஒரு விசுவாசியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதையெல்லாம் செய்து முடித்தாரோ, எந்த வாழ்வை பெற்று கொடுத்தாரோ, அந்த வெற்றிக்கு நேராக, விடுதலைக்கு நேராக, அதிகாரத்திற்கு நேராக, அந்த நோக்கத்திற்கு நேராக வழி நடத்த நமக்குள் அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் இருந்து கொண்டிருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழப்பண்ணின ஆற்றல், எழப்பண்ணின ஆவியானவர், எழப்பண்ணின தேவனுடைய வல்லமை இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியையும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட வெற்றிக்கு நேராக, விடுதலைக்கு நேராக, சுகத்துக்கு நேராக, அதிகாரத்துக்கு நேராக வழிநடத்த நமக்குள் காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேவன் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல், உயிர்த்தெழ பண்ணின வல்லமை ஒரு கடந்த கால அனுபவமோ ஒரு வரலாறோ இல்லை. இது ஒரு நிகழ்கால உண்மை, ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய அடையாளம், ஒரு விசுவாசியின் ஆவியில் பெற்றிருக்கின்ற ஒரு உண்மை அனுபவம். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் என்பது ஒரு உண்மை அனுபவம், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவம், உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், நிகழ்காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு அடையாளம். இது ஒரு எதிர்கால வாக்குத்தத்தமோ கடந்த கால சம்பவமோ இல்லை. பிரசன்ட் ரியாலிட்டி.
நிகழ்காலத்தில் ஒரு விசுவாசி பெற்றிருக்கின்ற அனுபவம், பெற்றிருக்கின்ற ஒரு வாழ்வு. இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல், தேவனுடைய ஆற்றல் என்று நாம் கடந்த பகுதியில் தியானித்தோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழச் செய்த ஆற்றல், பாவத்தையும் சாத்தானையும் மரணத்தையும் ஜெயித்த ஆற்றல். இந்த ஆற்றல் இன்றைக்கு வெளியில் இல்லை, பரலோகத்தில் இல்லை, ஒரு விசுவாசியின் ஆவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் விசுவாசியின் ஆவியில் எதை செய்ய காத்து கொண்டிருக்கின்றது, என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இந்த ஆவிக்குரிய உண்மை, ஆவிக்குரிய அடையாளம் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் எதை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது? முதலில் இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் ஒரு விசுவாசியை புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் முதலில் விசுவாசிக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கின்றது. இந்த புதிய அடையாளம் என்பது வசனம் சொல்லுகின்றது, 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி என்றால் ஒரு புதிய படைப்பு, ஒரு புதிய உயிராக உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். இதுவரை இல்லாத வகையில், பழைய வகையில் இல்லை, ஏற்கனவே இருந்தது போல இல்லை. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து, ஒளிந்து என்றால் இல்லாமல், மறைந்து, அதன் சுவடே இல்லாமல், அதன் அடையாளமே இல்லாமல், அதன் சாயலே இல்லாமல் ஒரு புதிய படைப்பாக, ஒரு புதிய உயிரினமாக இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் ஒரு விசுவாசியை உருவாக்கி இருக்கிறது. ஒரு விசுவாசி ஒரு மாற்றப்பட்ட பாவி அல்ல, இல்லை என்றால் ஒரு பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றம் செய்யப்பட்ட ஒரு பழைய பாவி இல்லை. ஒரு விசுவாசி என்பவர் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டி, ரீகிரியேட்டட், மறுபடியும் புதிதாக உருவாக்கப்பட்டவர். தேவனுடைய நீதியை கொண்டு, அவரது பரிசுத்தத்தை கொண்டு, தேவனுடைய ஆவியினால் நிரம்பப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக, புதிய சிருஷ்டியாக, புதிய படைப்பாக உருவாக்கப்பட்டவர். அவர் மனம் திரும்பிய பாவி இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி தன்னை குறித்து எப்படி அடையாளத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவார்? நீங்கள் உங்களையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்முடைய பழைய வாழ்க்கையை அடையாளமாக கொண்டு, நான் மனம் திரும்பின ஒரு பழைய பாவி, நான் மனம் திரும்பின பாவி என்று நம்மை அடையாளப்படுத்தி பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் நம்மை பாவி என்ற அடையாளத்தை மறையச் செய்து, தேவ வித்தினால், தேவ சாயலை அடிப்படையாக கொண்டு, தேவனுடைய நீதியை அடிப்படையாக கொண்டு, அவரது பரிசுத்தத்தை அடிப்படையாக கொண்டு, தேவ ஆவியினால் நம்மை நிரப்பி
ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறது. நாம் பழைய பாவி இல்லை, தேவ சாயலை பெற்ற, அவருடைய வாழ்வை பெற்ற, அவருடைய நீதியை பரிசுத்தத்தை பெற்ற அவருடைய பிள்ளை என்ற ஒரு புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றும் பொழுதே நம்முடைய ஆவி மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வாழ்வை பெற்றுக்கொண்டது. மரணத்திலிருந்து நம்முடைய ஆவி மீட்கப்பட்டு தேவ வாழ்வை பெற்றுக்கொண்டது. வாசிக்கலாம், எபேசியர் 2:1 முதல். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:1 முதல் 5 வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், நாம் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து எந்த வாழ்வை பெற்றுக்கொண்டோம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற மரித்திருக்கின்ற இயல்பு என்பது இல்லாமல் போகின்ற இயல்பு இல்லை. மரணம் என்பது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆவிக்குரிய மரணம் என்பது இல்லாமல் போகின்ற அனுபவம் இல்லை. ஆவிக்குரிய மரணம் என்பது செப்பரேஷன் ஃப்ரம் காட், தேவனிடமிருந்து பிரிவு. ஏனென்றால் அந்த ஆவி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நிரம்பி இருக்கின்ற இயல்பை கொண்டது. தேவனால் அந்த ஆவியில் வாசம் செய்ய முடியாது. அதை பெற்ற மனிதனால் தேவனிடத்தில் உறவு கொள்ள முடியாது. தேவனுடைய பார்வையில் தேவன் இல்லாத ஒரு வாழ்வு மரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மரணத்தின் இயல்பிலிருந்து ஒரு விசுவாசி மீட்கப்பட்டு தேவ வாழ்வை பெற்று கொண்டிருக்கின்றார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல், இந்த ரிசரக்ஷன் பவர் நமக்கு உயிரை கொடுத்திருக்கின்றது, ஜீவனை கொடுத்திருக்கின்றது. மரணத்தில் இருந்த நம்மை உயிர்ப்பித்து நமக்கு புதிய சிருஷ்டி என்ற அடையாளத்தை அது கொடுத்திருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆவியில் ஜீவனை பெற்றிருக்கிறோம். புதிய சிருஷ்டியாக நாம் மாறி இருக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய ஆவி மரிக்கவில்லை, அது ஜீவனை பெற்றிருக்கின்றது. அந்த ஆவி பாவத்துக்கும் மரணத்திற்கும் அதிகாரம் இல்லாத, இடம் இல்லாத வாழ்வை பெற்றிருக்கின்றது. இதன் பொருள், பாவமோ மரணமோ சாத்தானோ உங்களை மேற்கொள்ள முடியாது. புதிய சிருஷ்டியை மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய ஆவியில் தேவ இயல்பை அது பெற்று தந்திருக்கின்றது. உயிர்த்தெழுந்த ஆற்றல் உங்கள் புதிய சிருஷ்டியின் ஆவியை தேவ சாயலில் உருவாக்கி இருக்கிறது. தேவனுடைய இயல்பை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவியில் மரித்திருந்த நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால்
நாம் தேவனோடு உறவாடக்கூடிய இடத்தை பெற்றிருக்கின்றோம். தேவனோடு இணையக்கூடிய, அவரோடு இணைந்து நடக்கக்கூடிய இடத்தை பெற்றிருக்கின்றோம். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பை பெற்றிருக்கின்றோம். தேவனுடைய குரலை கேட்கக்கூடிய இடத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இவையெல்லாம் புதிய சிருஷ்டியின் இயல்பு. சில சமயங்களில் நமக்கு சந்தேகம் வருகிறது இல்லையா? தேவனுடைய குரலை எனக்கு கேட்க முடியுமா? என்னிடம் அவர் பேசுவாரா? தேவனுடைய வார்த்தை எனக்கு புரியவில்லையே. ஏன் புரியவில்லை? அவரோடு நான் தொடர்பு கொள்ள முடியுமா? அவரோடு நான் உறவாட முடியுமா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நீங்கள் ஒரு விசுவாசியாக இருந்தால் நன்றாக கவனிக்க வேண்டும். விசுவாசியாக இருந்தால், விசுவாசி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் விசுவாசியே. இந்த விசுவாசி என்பது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இடம் அல்ல. அது கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய இடம். நான் இது போல செயல்களை எல்லாம் செய்யவில்லையே, நான் வேதம் வாசிக்கவில்லையே, நான் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்லவில்லையே, எனக்கு இந்த ஐக்கியம் இல்லையே, நான் விசுவாசி இல்லையோ என்று உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் இரட்சகராக, உங்கள் வாழ்வின் இரட்சகராக உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு விசுவாசி. இந்த விசுவாசியின் இயல்பு, நீங்கள் தேவனுடைய குரலை நீங்கள் கேட்க முடியும். தேவனோடு நீங்கள் உறவு கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலில் நீங்கள் நடக்க முடியும். இந்த புதிய சிருஷ்டியின் இயல்பு இதை நமக்கு கொடுத்திருக்கின்றது. நீங்கள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக ஒரு ஆவிக்குரிய வாழ்வை நான் வாழ்கிறேனா என்பதை உங்கள் உணர்வுகளில் தேடாதிருங்கள். தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய அடையாளம். நீங்கள் உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லை என்றாலும் சரி, நீங்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாக இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி. இதை நீங்கள் உணராமல் இருக்கலாம், நீங்கள் அறியாமல் இருக்கலாம். உங்களால் தேவனுடைய குரலை கேட்க முடியும், அவரோடு உறவு கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலில் நடக்க முடியும். உங்களுடைய ஆவி மரணத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய வாழ்வை பெற்றிருக்கின்றது, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. பாவமோ சாத்தானோ மரணமோ உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை ஆளுகை செய்ய முடியாது. இந்த அடையாளத்தை உயிர்த்தெழுந்த ஆற்றல் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. கொலோசையர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று உங்களை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் இனிமேல் சாத்தானுக்கோ பாவத்திற்கோ இருளின் அதிகாரத்திற்கோ அடிமைப்பட்டவர்கள் இல்லை. அப்படி என்றால் ஒரு விசுவாசி இருளின் அதிகாரத்திற்கோ பாவத்திற்கோ சாபத்திற்கோ சாத்தானுக்கோ அடிமையானவர்கள் இல்லை. அவைகள் ஒரு விசுவாசியை ஆளுகை செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. உயிர்த்தெழுந்த ஆற்றல் நமக்குள் இந்த மாற்றத்தை
ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கின்றது. நாம் ஒரு பாவ செயல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. பயம், அவமானம், இந்த இருளின் அதிகாரத்திற்குரிய காரியங்கள் எதுவுமே நம்மை அடிமைப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ ஆளுகை செய்யவோ முடியாது. ஏனென்றால் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிகாரத்தை இந்த புதிய சிருஷ்டியின் அடையாளம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. உயிர்த்தெழுந்த ஆற்றல் இந்த இடத்திற்கு நம்மை மாற்றி இருக்கின்றது. சாத்தான் உங்களை வஞ்சிக்கலாம். உங்க உணர்வுகளில், உங்கள் சிந்தனைகளில், உங்க சூழ்நிலைகளில் நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். நாம் எதிலெல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றோமோ அந்த காரியத்திற்கு நீங்கள் இன்னும் அடிமையாக இருக்கின்றீர்கள். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவன் வஞ்சிக்கலாம், பொய் சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்த ஆற்றல் சாத்தானை, அவனது பொய்களை, அந்த அடிமைத்தனத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே இந்த அடிமைத்தனம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் அந்த அடிமைத்தனம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. அதனால்தான் சத்தியம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கின்ற வல்லமையையும் சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கின்றேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் தேவ சாயலை நமக்குள் கொடுத்திருக்கின்றது. வாசிக்கலாம், 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், தேவனோடு நாம் கொள்ளக்கூடிய, தேவனோடு ஏற்படுத்தக்கூடிய அந்த உறவுக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்து அருளினது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற திவ்ய வல்லமை என்பது உயிர்த்தெழுந்த ஆற்றல். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின ஆவியானவர், தேவனுடைய வல்லமையை அது குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்வுக்கு என்ன தேவையோ, தேவனுடைய உறவுக்கு என்ன தேவையோ, அதை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின ஆவியானவர், உயிர்த்தெழுந்த ஆற்றல் உங்களுடைய புதிய ஆவியில் கொடுத்து விட்டார். என்ன தேவையோ அந்த ஜீவனுக்கு தேவையான யாவற்றையும், தேவ பக்திக்கு தேவையான யாவற்றையும் கொடுத்து விட்டார். தேவ சாயலை உங்களுக்குள் அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் ஒரு விசுவாசியின் ஆவியில் இந்த மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் என்றென்றைக்குமாக வாசம் செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் தேவனுடைய சாயலை போல மாற வேண்டும் என்று போராட வேண்டிய அவசியம் இல்லை.
அவரை பிரதிபலிக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி இருக்கின்ற இடத்தில் அவர் உங்களை வைக்கவில்லை. நீங்கள் சோர்ந்து போகக்கூடிய இடத்தில் அவர் உங்களை வைக்கவில்லை. ஏற்கனவே உங்கள் புதிய சிருஷ்டியில் தேவ சாயலை, திவ்ய ஸ்பாவத்தை உங்கள் புதிய சிருஷ்டியின் அடையாளம் பெற்றிருக்கின்றது. உங்கள் புதிய சிருஷ்டியின் ஆவி பெற்றிருக்கின்றது. நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து உங்கள் சிந்தனைகளை மறுரூபமாக்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற உயிர்த்தெழுந்த ஆற்றலுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, தேவ வல்லமைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள். அப்படி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த ஆற்றல் உங்கள் சிந்தனைகளிலும், உங்கள் சரீரங்களிலும், உங்கள் சூழ்நிலைகளிலும் உங்கள் மூலமாக பலருக்கு செயல்படுவதற்கு அது காத்து கொண்டிருக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த ஆற்றல், ரிசரக்ஷன் பவர், ஒரு விசுவாசியின் ஆவியில் புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கின்றது. ஒரு விசுவாசியை புதிய சிருஷ்டியாக ஆவியில் மாற்றி இருக்கின்றது. மரித்திருந்த ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறது. தேவ சாயலை பெற்று கொடுத்திருக்கின்றது. பாவத்திலிருந்தும், சாத்தானிடமிருந்தும், கட்டுகளிலிருந்தும், மரணத்திலிருந்தும் விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறது. தேவனுடைய திவ்ய ஸ்பாவத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர், அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் என்ன மாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்ற சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். அந்த உயிர்த்தெழுந்த ஆற்றல் எங்களுக்குள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். ஒரு விசுவாசியின் அதிகாரத்தை, கிறிஸ்துவுக்குள்ளான இடத்தை, அடையாளத்தை எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய சிந்தனைகளை நீர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறீர். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் உம்முடைய திவ்ய வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. உம்மை அறிகிற அறிவினால் அதை நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளில், சரீரத்தில், வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவர்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. அவர்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. இந்த சத்தியம் அவர்கள் வாழ்வில் விடுதலையை கொடுக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.